கேர் டு கியூர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் டாக்டர் மாரியப்பன், ஃபிசியோதெரபிஸ்ட், கேர் டு கியூர் கிளினிக். கடந்த 20 வருஷமாக வலி வாத நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஃபிசியோதெரப்பி பகுதியில் பார்க்க போகிறது தோள்பட்டை இறுக்கம், தோள்பட்டை மூட்டு இறுக்கம், தோள்பட்டை வலி. இது பெரிய ஆர்த்ரைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக அட்ஹசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய ஆர்த்ரைட்டிஸ், இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், அட்ஹசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த தோள்பட்டை பந்துக்கின மூட்டு இந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக அப்படி ரொட்டேட் ஆகக்கூடியது தான் இந்த தோள்பட்டை மூட்டு. இந்த தோள்பட்டை மூட்டில் 3 தசைகள் முக்கியமாக, சரியா? அந்த 3 தசைகள் இறுக்கம் அடையுது. இது இறுக்கம் அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கையை முன்னாடி தூக்குறது சிரமமாக இருக்கும், கையை சைடில் தூக்குறது சிரமமாக இருக்கும், கை பின்னாடி கொண்டு போகிறது சிரமமாக இருக்கும். இதில் என்னென்னா ஒரு இறுக்கம் ஏற்படும். இது வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும், வலி இல்லாமல். இதுக்கு மேலே கையை தூக்குனா அவங்களுக்கு வலி இருக்கும், அதுக்கு மேலே அவங்கள தூக்கவே முடியாது. அந்த மூட்டு இறுக்கமாக இருக்கும். இதுதான் தோள்பட்டை மூட்டு இறுக்கம்னு அழைக்கப்படுற ஃப்ரோசன் ஷோல்டர் பெரியார்த்தட்டிஸ். இந்த பெரியார்த்தட்டிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது கையை ஒரு 90 டிகிரிக்கு மேலே தூக்குனா மட்டும்தான் வலி வரும், அது வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும். இது உடனே கண்டுபிடிக்க முடியாது, ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் தெரியும். யார் யாருக்கெல்லாம் இந்த ஷோல்டர் ஆர்த்தட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோள்பட்டையில் ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ஒரு இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் கையை ஒரு ஸ்லிங், இந்த தொட்டில் மாதிரி இப்படி போட்டு இப்படி வச்சுக்கிடுறது, அப்புறம் கையை அசைக்காமல் அப்படியே பேண்டேஜ் போட்டு இருக்கிறது, தோள்பட்டையில் அடிபட்டிருக்கு அசைச்சா வலிக்குதுன்னு கையை அசைக்காமல் இருக்கிறவங்க, இவங்களாம் அந்த தோள்பட்டை மூட்டு இறுக்கமாக இருக்கான வாய்ப்புகள் அதிகம். இது போக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கள 100 பேர்த்தில் 70 பேர்த்துக்கு இந்த தோள்பட்டை மூட்டு இறுக்கம் காமனாக வரதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பெரியார்த்தட்டிஸ் ஷோல்டர் அப்படிங்கிறது கையை முன்பக்கம் தூக்குறது, சைடில் பக்கவாட்டில் தூக்குறது, பின்பக்கம் கையை கொண்டு போகிறது. இதில் தான் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஜாயிண்ட் இறுக்கமாக இருக்கும், பின்னாடி கொண்டு போகிறது, மேலே தூக்குறதெல்லாம் சிரமமாக இருக்கும். இந்த ஸ்டிஃப்னஸ் அண்டு பெயின் இதுதான் அதோட மெயின் சிம்டம். இந்த கையால் வெயிட் தூக்குனா வலிக்கும், இந்த சைடு திரும்பி படுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே பெயின் இருக்கும், ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த தோள்பட்டை வலியினால். இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ப்ராப்ளமும் பெயினும் மட்டுமே இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்க தசைகள், நடுமுதுகு வரைக்கும், செஸ்ட்டில் வலி வர்றது, முழங்கை வரைக்கெல்லாம் வலி வரும். இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது பெரியார்த்தட்டிஸ் ரொம்ப மாதக்கணக்காக இருக்குது அப்படின்னா, அதுக்கடுத்து ஃப்ரோசன் ஷோல்டருங்கிற பிரச்சனைக்கு போயிடுது. அதாவது தோள்பட்டை மூட்டு இருக்கும், அந்த 90 டிகிரி அதுக்கு மேலே மட்டும் இருந்தது, ஒரு 40 டிகிரி 50 டிகிரிலே பெயின் வந்துடும். அப்போ அது ஃப்ரோசன் ஷோல்டர்னு அழைக்கப்படுது. இதில் என்னென்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுது அந்த தோள்பட்டை மூட்டு, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு. அதனால் இந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த கையில் இருக்க தசைகள்லாம் கொஞ்சம் சூம்பி போக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர். இது பக்கவாதம் உள்ளவங்களுக்கு வரலாம், ஷோல்டர் ஹேண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் வரலாம். அது போக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் தோள்பட்டையில் அடிபட்டு அதனால பிரச்சனை வர்றவங்க. அட்ஹசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படிங்கிறது அந்த தோள்பட்டையை சுற்றி இருக்கிற கேப்சூல் அது அஃபெக்ட் ஆனால் அது அட்ஹசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தோள்பட்டை மூட்டு இருக்கும் அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கேர் டு கியூர் கிளினிக்கில் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வலியை குறைக்கிறதுக்கும் இறுக்கத்தை குறைக்கிறதுக்கும் எளிய பயிற்சிகள் சொல்லித்தரோம். இந்த பயிற்சிகள் நாங்கள் செஞ்சு விடுவோம், அவங்கள செய்யவும் வைப்போம். இது போக மேனிப்புலேஷன், கையாலேயே அந்த தசை அழுத்தத்தை குறைக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த தசை இறுக்கம் குறைகிறதுனால ஜாயிண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இந்த ஃப்ரீ ஆகிறது பார்த்தீங்கன்னா டே பை டே பேஷண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப எளிமையாக கொண்டு வர முடியும். இந்த தோள்பட்டை மூட்டு இறுக்கத்தில் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட எய்ம் பெயினை ரெடியூஸ் பண்ணுறதா இருக்காது. அவங்க ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அந்த ஜாயிண்ட்டு இந்த 90 டிகிரிக்காக 100 டிகிரி கொண்டு வர்றது, 110 டிகிரி கொண்டு வர்றதுல தான் எங்களோட எய்ம் இருக்குமே தவிர, பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு செகண்டரி. மற்ற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பெயின் ரிலீஃப்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனால் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்டிஃப்னஸை ரெடியூஸ் பண்ணி ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுல தான் எங்கள் கவனம் இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். அந்த பெயின் இருந்தாலுமே அந்த மூமெண்ட்டு ஃப்ரீ ஆகும், நல்லா ஜாயிண்ட் ஃபுல்லாக மூவ் பண்ண வைக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே செய்ய முடியும். இப்போ இந்த தோள்பட்டை மூட்டு இறுக்கம் இருக்கிறத ஆரம்பத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சட்டை போடுறப்ப கஷ்டமாக இருக்கும், மேலே இருக்கிற ஒரு பொருளை கையை தூக்கி எடுக்கிறப்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸாக இருந்தாலும் அவங்களை தலை பின்னுறப்ப, கொண்டை போடுறப்ப அதெல்லாம் சிரமமாக இருக்கும், கையை பின்னாடி கொண்டு போகிறப்ப சிரமம் தெரியும். ஸோ இது கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே இந்த தோள்பட்டை மூட்டு இருக்கிறத தவிர்க்க முடியும். ஒரு 10 நாள்லேயே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும்.
தோள்பட்டை மூட்டு இறுக்கம் பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். இது மாதிரி அடுத்து வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.